சீமான் அவர்கள் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா திராவிடமும் தமிழும் ஒன்று அப்படின்னு இருந்ததுன்னா தமிழர் கழகம்னே சொல்ல வேண்டியதானே, எதற்காக திராவிட கழகம்னு சொல்லணும்? இப்போ என்ன ஒரு சிக்கல்னா, இதை வந்து பெரியார்ட்டே கேட்குறாங்க, தமிழர் கழகம்னு வையின்னு சொல்கிறாங்க. பெரியார் ஒற்றை வரியில் அதுக்கு பதில் சொல்கிறாரு, நான் தமிழர் கழகம்னு வச்சா நானும் தமிழன்னு இருக்கிற பாப்பா முழுக்க வந்துடுவான். அப்போ திராவிடம் என்பது ஒரு ரேஸ், அது ஒரு இனவழி மரபு. நீங்கள் ஒன்றும் இல்லை, கமலஹாசன் விரும்மாண்டின்னு ஒரு சினிமா எடுத்தார். ஏன் விரும்மாண்டின்னு எடுத்தார்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. சும்மா விரும்மாண்டின்னு ஒரு பேருக்காக அவர் எடுக்கலை. 2000 தமிழர்களுடைய டிஎன்ஏவை ஒரு வரலாற்று ஆய்வாளர் குழு பரிசோதனை பண்ணுது. அதில் ஒருத்தர் பேர் விரும்மாண்டி. அவர் பிறன்மலை கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய டிஎன்ஏவை எடுத்து பார்த்தா நீங்கள் ஆப்பிரிக்க டிஎன்ஏ இருக்குல்ல, ஆப்பிரிக்கர்களுடைய டிஎன்ஏ ரெண்டும் ஒன்றா இருக்குது. 99.9% ஒன்றா இருக்குது. அப்போ விரும்மாண்டி தமிழ் பேசுகிற பிறமலை கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய டிஎன்ஏ எப்படி ஆப்பிரிக்காக்காரனோட டிஎன்ஏவோட ஒன்றா இருக்குது? இப்போ என்னுடைய கேள்வி, சீமான் சொல்கிறபடி தூய தமிழன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரும்மாண்டியை எங்கே அனுப்புறது? ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அவர் எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆகிப்போச்சு. இந்த மரபினம் என்பது டிஎன்ஏவில் தெரிஞ்சு போயிடும். இப்போ சீமானுடைய மகன் இருக்கான், பையன், அது வந்து என்ன டிஎன்ஏவாக இருக்கும்? சீமானுடைய மனைவி தெலுங்கு பேசுகிறவங்க. அப்போ இவர் வந்து தமிழ் பேசுகிறவர்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார். இவருடைய குழந்தை வந்து தமிழரா தெலுங்கரா அவர்? அப்போ இந்த கேள்விக்கு சீமான் பதில் சொல்லணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு KM ஷரீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இப்போது ஒரு ரீசன்ட் டிஸ்கஷன் வந்து நம்ம தமிழக அரசியலில் வளம் வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். தமிழ் தேசிகமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சிலர் வந்து தமிழ் தேசிகமும் திராவிடமும் வெவ்வேறு, இது இரண்டுமே சம்மந்தம் இல்லாதது, விரோதிகள் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் தமிழ் தேசிகமும் திராவிடமும் ஒன்றா வெவ்வேறா? நீண்ட நாட்களாக திராவிடர் இயக்கம் கோலோச்சிய மண் இது. திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறானது இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு போர் தொடுப்பதற்காக அல்லது இந்த நிலப்பரப்பை கைப்பற்றுவதற்காக இந்தியாவுக்குள்ளே வந்த பாரசீகர்கள் சிந்து நதியின் தென்புறத்தில் இருந்த மக்களை, ஏன்னா சிந்து நதியின் வடபுறத்தில் இருந்த நாகரிகம்தான் சிந்து சமவெளி நாகரிகம். அதுதான் உலகத்தின் தொன்மையான நாகரிகங்களிலே ஒன்று என நாம் சொல்லுகிறோம். அப்படி ஒரு வளமை வாய்ந்த வலிமையான நாகரிகம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அழிந்து போன வரலாற்று செய்தி நமக்கு தெரியும். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பின்னாலே இந்த பகுதிகளுக்குள்ளே படையெடுத்து வந்தவர்கள் சிந்து என்கிற சொல்லிலே உள்ள சி என்கிற உச்சரிப்பு பாரசீகத்தை சார்ந்தவர்களாலே அவர்கள் மொழியிலே அந்த உச்சரிப்பு இல்லாத காரணத்தால் சிந்து நதியவே இந்து நதி என்று தான் அழைத்தார்கள். அப்போ இந்த சிந்து நதிக்கு தென்புறம் இருக்கிற மக்களை இந்துக்கள், அதாவது சிந்துக்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த நதிக்கு அந்த புறம் இருந்தவரெல்லாம் சிந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்த படையெடுப்பாளர்கள் இவங்க சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து அந்த மக்கள் தென்னிந்தியா நோக்கி வந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற மக்களை என்றால் வடபுலத்தில் இருப்பவர்கள் தங்களை சனாதன தர்மத்தின்படி உயர் சாதியினராக அல்லது இந்த கருப்பின மக்களை தாண்டிய வேறு மக்களாக வகைப்படுத்தி கொண்டதால் வெளியே இருந்து படையெடுத்து வந்தவர்கள் தமிழன் என்று அவர்கள் உச்சரிப்பில் இல்லாதனால தமிழருங்கிறத திரமிழர் திராவிடர் என்று அவங்க உச்சரிக்கிறாங்க. அப்போ தமிழர்கள் தான் திராவிடர்கள், உச்சரிப்பு தான் மாறுது. உலகம் முழுக்க வரலாற்று ஆசிரியர்கள், இங்கே வந்த பழைய வரலாற்று ஆசிரியர் உட்பட எல்லோருமே இவர்களை திராவிடர்னு தான் அழைக்க தொடங்கினார்கள். அப்போ சிந்து சமவெளிக்கு தென்புறத்தில் இருக்கிற மக்கள் அவர்களை பொறுத்தவரை இந்துக்கள், தென் பகுதியில் இருக்கிற
இந்த இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கிற மக்கள் திராவிடர்கள், அவ்வளவுதான். அப்போ இது வந்து ஒரு மரபு வழி. திராவிடம் என்பது ஒரு மரபு வழி. அந்த மரபு வழியில் வந்தவர்கள் தான் தமிழர்கள், அப்படி வச்சுங்களேன். அப்போ இந்த மொழி என்ன ஆகுதுன்னா, தமிழ் மொழி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு பகுதி மக்கள் ஒவ்வொரு விதமாக இந்த மொழியை வந்து பேசுகிறாங்க, தமிழை. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி உள்ள பகுதியில் பேசுகிற தமிழ் வேறு, கோயம்புத்தூர் பகுதியில் பேசுகிற தமிழ் வேறு, கன்னியாகுமரி சைடு பேசுகிற தமிழ் வேறு, எங்கள் புதுக்கோட்டை பகுதிகளில் கிராமங்களில் பேசுகிற தமிழ் உச்சரிப்புங்கிறது வேறு. அப்போ ஒரே தமிழ் தான். ஒரே தமிழ் இன்றைய நவீன காலத்திலேயே கிட்டத்தட்ட 5 விதமாக உச்சரிக்கப்படுது. அப்போ பெரிய நிலப்பரப்பு தென்னிந்தியா, இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழ் பேசுகிற மக்களால் நிரம்பி இருந்தது. அந்த மக்கள் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமான தமிழை வந்து பேசுகிறாங்க. இப்போ நான் சின்ன உதாரணம், தமிழ்நாட்டில் இன்றைக்கே சொல்லுவோமே, இப்போ வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க, எங்கள் பகுதியில் நிலக்கடலைம்பாங்க, மதுரை அதை தாண்டி அங்கிட்டு போனால் வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, மணிலா கொட்டைன்னு சொல்லுவாங்க. அதை இந்த மல்லாட்டைங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னா, மணிலா கொட்டை தான் மல்லாட்டை. அப்போ மணிலா கொட்டைங்கிறத வந்து அந்த உச்சரிப்பு இவர்கள் ஒரு மாதிரியாக உச்சரித்ததுனால இதுக்கு பேர் இங்கே வந்து மல்லாட்டை. இன்னொரு இடத்துல மணிலா கொட்டை, இங்கிட்டு நிலக்கடலை, இன்னொரு பக்கத்தில் வேர்க்கடலை. ஒரே இதுதான், ஒரே விஷயந்தான். ஆனால் சொல்லப்படுகிற பேசப்படுகிற விதம் வேறு வேறு மாதிரியான. இப்போ வந்து எங்கள் பக்கத்தில் சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லுவோம், திருநெல்வேலியில் சமுட்டில்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சைக்கிளை ஏறி சமுட்டில் அப்படின்னா நமக்கே ஒன்றும் புரியாது. இப்போ எங்கள் பகுதியில் என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க, சென்னையில் இன்னான்றேம்மா. அப்போ ஒரே சொல்லு தான், அதை உச்சரிக்கிற விதம் வேறு வேறு மாதிரியாக இன்றைய நவீன காலகட்டத்தில் இருக்குது. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள், அதாவது சமஸ்கிருதம் வந்ததற்கு பின்னால் எதெல்லாம் அதிகமாக கலந்துச்சோ, ரொம்ப அதிகமாக சமஸ்கிருதம் கலந்துருந்தால் அது தெலுங்கு, அதை விட கொஞ்சம் சமஸ்கிருதம் கம்மியாக இருந்தால் அது கன்னடம், ரொம்ப குறைவாக சமஸ்கிருதம் கலந்துருந்தால் அது மலையாளம். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து மொழி வந்து மாறுதல் அடைந்தது. அப்போ இவங்க எல்லாரும் வந்து என்னென்னா ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் தான். நீங்கள் திராவிடம் அல்லது தமிழ் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த தாய் பெற்ற பிள்ளைகள் தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, இது எல்லாமே. அப்போ இங்கேருந்து போனவர்கள், பிரிந்து போனவர்கள் அந்த மொழியை வேறு விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவர்கள் நம்முடைய இனக்குழுக்களை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்றைக்கி வந்து திராவிடம் என்கிற இனக்குழுவை நாம் ஏன் தூக்கி பிடிக்க வேண்டி இருக்குது, அந்த ரேஸை ஏன் தூக்கி பிடிக்க வேண்டி இருக்குன்னா, இன்றைக்கி ஆரியத்துக்கு எதிரான ஒரே சொல், ஆரியத்துக்கு எதிரான ஒரே சமூகம் அப்படின்னா அது திராவிட சமூகம்தான். எந்த ஆரியர்களும் தங்களை திராவிடர்கள்னு சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் எஸ்வி சேவர் மாதிரி ஒருத்தர், என்னைக்காச்சும் ஒருத்தர் வந்து நானும் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, பொதுவாக எந்த பிராமணர்களும் தங்களை திராவிடர்கள் என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அப்போ ஆரிய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை உடையது திராவிடங்கிற விஷயம். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களை திராவிடர்கள் என்று அழைக்கிற வழக்கம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் எங்களை போன்றவர்கள் என்ன சொல்கிறோம்னா, திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரான ஒரு சொல்லாக இருக்கிறது, ஆரியத்துக்கு எதிரான ஒரு முரணான ஒரு கொள்கையாக இருக்கிறது திராவிடம்ங்கிறது. அப்போ ஆரியர்கள் தங்களை தமிழர்கள் என்று அழைத்து கொள்வதற்கு என்றைக்கு வேணாலும் தயாராக இருக்காங்க. ஆனால் ஒருபோதும் தங்களை திராவிடர்கள்னு ஒத்துக்க மாட்டான் சார். ஆனால் இப்போ தமிழர்கள் அப்படின்றப்போ, இப்போ அயோத்திதாசர் பண்டிதர் கூட வந்து ஆரியர்களை வெறுப்பதற்காக, ஆரியர்களை வந்து அவங்களை எதிர்க்கிறவங்கள திராவிடர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருமே காயின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்
அந்த யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்ற இருக்கிறாங்களோ தமிழர்கள்னால திராவிடர்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கே. திராவிடம்னா தெலுங்குக்காரன் தான் திராவிடர்கள், தமிழர்கள் இவர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது தான் தெலுங்கு. இப்போ நீங்கள் வந்து 1952க்கு பின்னாடி தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஒரிசாவின் ஒரு பகுதி, இது எல்லாமே சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ இதுதான் வந்து பிரித்து நம்ம தான் கொடுக்குறோம். ஆந்திராவா, கர்நாடகாவா, கேரளாவா நம்மள்டேருந்து பிரிஞ்சு போனவங்க 52க்கு பின்னாடி தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு முன்னாடியே கால்டுவெல் வந்து திராவிடம்னு சொல்கிறாரு. கால்டுவெல்னு அவர் சொந்தமாக சொல்லலை. அவர் ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த பகுதி மக்களை உலகம் முழுவதும் இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் திராவிடன் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. ஏன்னா தமிழுங்கிற சொல் அவங்களுக்குள்ளே உள்ளே போகாமல். அப்போ திராவிடன் அப்படின்னு சொன்னதுனால அது திராவிடம் என்கிற சொல்லாடலாம் மாற்றப்படுது. அயோத்திதாச பண்டிதருக்கு முன்னாடி கால்டுவெல் அந்த பதத்தில் தான் சொல்கிறாரு, இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லாரும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கால்டுவெல் சொன்னதை பின்பற்றி தான் அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்கிறாரு, நாங்களெல்லாம் தமிழர்கள், திராவிடன் என்கிற இனக்குழுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது 1892-93 அதை சொல்கிறார் அவர். அதற்கு பின்னால் வந்து பெரியார் 1940களில் தான் இந்த திராவிடங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். ஆனால் உண்மையிலே திராவிடங்கிற வார்த்தைக்காக இங்கே திராவிடர் கழகம்னு 1890 ஒரு அமைப்பு இருந்திருக்குது. இங்கே பெரியாருக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஜான் ரத்னம் அப்படிங்கிறவரும் நம்ம அயோத்திதாசரை சேர்ந்து திராவிடர் கழகங்கிறத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு பத்திரிகையை நடத்துகிறாங்க 1890. அப்போ திராவிடம் என்கிற சொல்லாடல் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டது இல்லை. அது பெரியார் காலத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டுருச்சு. அதை முன்மொழிந்தவரும் வழிமொழிந்தவரும் அயோத்திதாச பண்டிதர் தான். அவர் தான் திராவிடன் அப்படிங்கிற தன்னுடைய ரேஸ், தன்னுடைய இனம் என்பது திராவிடம். நான் அதுக்காக வந்து ஒரு பத்திரிகை வேறு நடத்துகிறாரு. இந்த பக்கம் திராவிட பாண்டியன் நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பைசா தமிழனை நடத்துகிறாங்க. அவரை ஒரு பைசாவை எடுத்துகிட்டு தமிழன்னு ஒரு பத்திரிகையை நடத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து 1912 அவர் வந்து 12-13 அவர் இறந்து போயிடுறாரு. அதனால் அந்த திராவிடம் என்கிற சொல்லாடல் தொடராமல் போயிடுது. இப்போ அதுக்கு பின்னாடி 1916 நீதி கட்சியின் முன்னோடின்னு சொல்லுற தென்னிந்திய நல உரிமை சங்கம், இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பின்னாடி நீதி கட்சியாக மாறி திராவிடர் கழகமாக மாறுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் கழித்து அயோத்திதாச பண்டிதர் பயன்படுத்திய அந்த சொல்லாடல், அந்த சொற்றொடர் 40 வருஷம் கழித்து மீண்டும் பெரியாரால் பயன்படுத்தப்படுது. ஆனால் இவங்க எல்லாரும் பெரியார் மீது அம்பு எய்கிறாங்களே ஒழிய உண்மையிலே இதை கொண்டு வந்தவர் பெரியாருக்கெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர். அவர் எங்கேருந்து அதை கொண்டு வர்றாருன்னா அவராக கொண்டு வரல, அவர் கால்டுவெல்லேருந்து எடுத்து சொல்கிறாரு. கால்டுவெல் அவராக சொல்லலை, அதுக்கு முன்னாடி பாரசீகர்கள் சொன்னதை கால்டுவெல் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு தனித்த தேசிய இனம், நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்கன்னா சிந்து சமவெளி பகுதியில் இருந்தீங்க, அங்கேருந்து அது நீங்கள் அந்த நதியின் வெள்ளத்தாலோ அல்லது சண்டை போட்டதுனாலேயோ படையெடுப்புனாலேயோ நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறீங்க, நீங்கள்லாம் திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கால்டுவெல் வந்து முன்வைக்கிறார். அப்போ கால்டுவெல் காலத்திலே வெள்ளைக்காரன் வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சார். அன்றைக்கி வந்து ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவரே அந்த ஜான் மார்ஷலை என்ன சொல்கிறாருன்னா, திராவிட நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது நீண்ட காலமாக திராவிட நாகரிகமாக இருந்தது. பின்னாடி இங்கே வந்து சேர்றாங்க. இந்த தமிழ் மொழியை திராவிட மொழியாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்களால் வந்து கருதப்படுது.
சார், ஆனால் திராவிடம் அப்படின்ற சொல்லே வந்து சமஸ்கிருத சொல். அது வந்து சமஸ்கிருதத்தினால கலப்படமான உருவாக்கப்பட்ட ஒரு சொல் தான் திராவிடம். திராவிடம் அப்படின்றது வந்து ஆரியர்களை வந்து எதிர்ப்பவர்கள், அவங்களுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறவங்கள தான் குறிக்கிறது தான் திராவிடம் அப்படின்ற சொல். ஆனால் அவர்களுடைய மொழியை வைத்தே இதை எதிர்ப்பது வந்து முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து சொல்றாரு. முதலாவது திராவிடம் என்கிற சொல் சமஸ்கிருதம் இல்லை. அது சமஸ்கிருதம் கையில் எடுத்திருக்கலாம், அந்த சொல்லை அதை எடுத்து பயன்படுத்தியிருக்கலாம். இது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் முழுவதும் இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்களால் பயன்படுத்தப்பட்ட சொல். அதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ திராவிடம் என்கிற அந்த சொல்லை இவங்க சமஸ்கிருதத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தியிருக்கலாம். நான் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறேன் என்பதற்காக என்னுடைய சொந்த சொல்லாக அது ஆகிவிடாது. அது யாரோ பயன்படுத்தினது. அதே மாதிரி சீமானவர்கள் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக திராவிடமும் தமிழும் ஒன்று அப்படின்னு இருந்ததுன்னா தமிழர் கழகம்னே சொல்ல வேண்டியதானே, எதற்காக திராவிட கழகம்னு சொல்லணும்? இப்போ என்ன ஒரு சிக்கல்னா, இதை வந்து பெரியார்கிட்டே கேட்குறாங்க. பெரியார் வந்து நீதி கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றுகிற போது திருச்சி கியாப்பே விஸ்வநாதம் போன்றவர்கள்லாம் இதை எதிர்க்கிறாங்க. தமிழர் கழகம்னு வையின்னு சொல்கிறாங்க. பெரியார் ஒற்றை வரியில் அதுக்கு பதில் சொல்கிறாரு. நான் தமிழர் கழகம்னு வச்சா நானும் தமிழன்னு இருக்கிற பாப்பா முழுக்க வந்துடுவான். நான் என்னை திராவிடன்னு சொன்னேன்னா யாரும் தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதற்கு பிராமணர்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்க மாட்டார்கள். தன்னை திராவிடன்னு எந்த பிராமணனும் ஒத்துக்க மாட்டான். அதனால் நான் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ திராவிடம் என்பது ஒரு ரேஸ், அது ஒரு இனவழி மரபு. அந்த மரபில் வந்தவர்கள் நாங்கள். இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு இஸ்லாமியன்னு சொல்லுவேன். இஸ்லாமியன்னா யார்? நான் தமிழ் பேசுகிற இஸ்லாமியன்னு சொல்லுவேன். சரி, தமிழ் பேசுகிற இஸ்லாமியன்னா நீ யாருன்னா நான் திராவிட மரபை சார்ந்தவன். இவ்வளோ தான் என்னுடைய பதில். அப்போ இதுதான் எல்லா இனக்குழுக்களுக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கமலஹாசன் விரும்மாண்டின்னு ஒரு சினிமா எடுத்தார். ஏன் விரும்மாண்டின்னு எடுத்தார்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. சும்மா விரும்மாண்டின்னு ஒரு பேருக்காக அவர் எடுக்கலை. என்ன நடந்ததுன்னா, அன்றைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2000 தமிழர்களுடைய டிஎன்ஏவை ஒரு வரலாற்று ஆய்வாளர் குழு பரிசோதனை பண்ணுது. டிஎன்ஏ இன்றைக்கி சீமான் சொல்கிறார்ல, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு தமிழனா இல்லையான்னு கண்டுபிடிப்போன்னு சொல்லி. அப்போ அது மாதிரி வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்கிறாங்க இங்கே 2000 பேருக்கு. அதில் ஒருத்தர் பேர் விரும்மாண்டி. அவர் பிறன்மலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவர். இந்த டிஎன்ஏயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற அந்த மரபின குழுக்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், எங்கேருந்து வந்தாங்க. ஏன்னா இவர்களுடைய டிஎன்ஏவும் ஆப்பிரிக்காவில் உள்ளவனோட டிஎன்ஏவும் எப்படி இருக்குது, இவருடைய டிஎன்ஏவும் நீங்கள் வந்து வெள்ளைக்காரன் டிஎன்ஏவும் எப்படி இருக்குது, ஒத்து பார்க்குறது தானே மரபுணம், ஜீன்கள் தான். அப்போ அது மாதிரி விரும்மாண்டின்னு இங்கே ஒருத்தர் பிறன்மலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய டிஎன்ஏவை எடுத்து பார்த்தா நீங்கள் ஆப்பிரிக்க டிஎன்ஏ இருக்குல்ல, ஆப்பிரிக்கர்களுடைய டிஎன்ஏ ரெண்டும் ஒன்றா இருக்குது. இல்லை 99.9% ஒன்றா இருக்குது. இப்போ நமக்கும் குரங்குகள் டிஎன்ஏவும் தான் 98% ஒன்றா இருக்கும். இந்த மரபணுக்களை பொறுத்தவரை ஆப்பிரிக்கர்களுடைய டிஎன்ஏவும் இந்த விரும்மாண்டியினுடைய டிஎன்ஏவும் ஒன்றா இருக்குது. அப்போ விரும்மாண்டி தமிழ் பேசுகிற பிறமலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய டிஎன்ஏ எப்படி ஆப்பிரிக்காக்காரனோட டிஎன்ஏவோடு ஒன்றா இருக்குது? அப்போ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பண்ணையில் ஆப்பிரிக்காவில் தான் முதல் மனித இனம் தோன்றியது. தோன்றிய மனித இனம் உலகம் முழுக்க போகுது, நடந்தானே போவாங்க. அப்போ வாகன பயன்பாடுங்கிறது இல்லை. அப்படி வந்தவர்கள் தான் ஆரம்ப காலத்தில் ஒரு 30,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தவங்க அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, சீமான் சொல்கிறபடி தூய தமிழன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரும்மாண்டியை எங்கே அனுப்புறது? ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அவர் எத்தனையோ 1000 வருஷம் ஆகிப்போச்சு. அது மாதிரி இந்த மரபினம் என்பது டிஎன்ஏவில் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ சீமானுடைய மகன் இருக்கான், பையன், அது வந்து என்ன டிஎன்ஏவாக இருக்கும்? சீமானுடைய மனைவி தெலுங்கு பேசுகிறவங்க. அப்போ இவர் வந்து தமிழ் பேசுகிறவர்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார். இவருடைய குழந்தை வந்து தமிழரா தெலுங்கரா அவர்? அப்போ இந்த கேள்விக்கு சீமான் பதில் சொல்லணும். அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணால்
திராவிட மரபினத்தை சார்ந்த தெலுங்கு பேசுவ பெண்மணி, அவரிடமிருந்து அந்த டிஎன்ஏ தான் ஒரு பையனுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் போய் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது, அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ திராவிடம் என்பது தான் தமிழ் சமூகத்தினுடைய மூலமாக வேறாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். திராவிடத்தில் தான் திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம். திராவிடத்திலிருந்து பிரிந்தது தான் தமிழாக நிற்கிது, மலையாளமாக நிற்கிது, அப்புறம் கன்னடமாக நிற்கிது, தெலுங்காக நிற்கிது, துளுவாக நிற்கிது. இன்னும் ஒரிய மொழியில் பாதி திராவிடத்துலேருந்து போனது தான் சொல்கிறாங்க. சார், ஆனால் இப்போது பெரியார் அவர்கள் சாதி சம்பிரதாயத்துக்கு எதிராக அந்த ஒரு மக்கள் சமூக நீதியை அந்த ஒரு பயணத்தில், அந்த ஒரு போராட்டத்துக்கான பயணத்தில் அவருக்கு தமிழர் கழகம் அப்படின்ற வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருடைய சேர்ந்து பயணித்தவங்களுக்கு அவங்க வேறொரு மொழி பேசுகிறவங்களாக, தெலுங்கு பேசுகிறவங்களாகவோ இல்லை கன்னடம் பேசுகிறவங்களாகவோ இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி தமிழர் கழகம் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு கீழே இந்த பிரச்சனையில் வேலை செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லாத காரணத்தினால தான் திராவிடர் கழகம் அப்படின்றத மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லப்படுது. மறுபடியும் நான் சொல்கிற கருத்து என்னென்னா, தமிழர்கள்னால் எல்லாரும் தன்னை சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லது அந்த தாய்மொழியை மறந்தவர்கள், தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள் தங்களை தமிழர்கள்னு சொல்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே தமிழன்னு சொன்னால் இதன் மூலமாக இந்த தமிழ் சமூகத்தை ஒடுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அந்த ஆதிக்கம் தான் நிற்கும். அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கான ஒரு வாள், அவ்வளவுதான் திராவிடங்கிறது. திராவிடன்னா அவன் தன்னை திராவிடன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா அவன் ஆரியன் ரேஸ். அப்போ திராவிடம்ங்கிறது இனத்தை தான் குறிக்கும் அப்படின்றீங்களா? நிச்சயமாக இனத்தை தான் குறிக்கும், இடத்தை குறிக்காது. இனத்தை தான் குறிக்கும். அந்த இனத்திலேருந்து பிரிஞ்சது தான் தமிழர்கள். அதே மாதிரி தான் நான் சொல்கிற தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், இவர்களெல்லாம் திராவிட இனத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்றில் இவ்வளோ குறிப்புகள் இருந்தாலும், ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் திராவிடம் அப்படின்றத வச்சு அரசியல் செய்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் தெலுங்கர்கள் இங்கே வந்துட்டாங்க, தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களை தாண்டி அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து வந்ததுக்கு அப்புறமா தான் இல்லை நம்மெல்லாம் ஒன்று, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்ற கருத்தே சொல்லப்படுது. இது வரைக்கும் வெவ்வேறுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அரசியல் களத்தினால இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இங்கே இருபெரும் திராவிட கட்சிகள், திமுகவும் அதிமுகவும், இவர்கள் இருவருமே இதை பற்றி எந்த விவாதமும் இங்கே நடத்தலை. திராவிடமா தமிழ் தேசியமா, அது சரியா தவறா, இதை பற்றியான எந்த விவாதத்தையும் அதிமுக நடத்துவதில்லை, திமுக நடத்துறதில்லை. எங்களை போல இருக்கிற திராவிட சமூக அக்கறையாளர்கள், ஆரியத்துக்கு எதிரான ஒரு போரை இங்கே தொடங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், எங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த விவாதங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். உண்மையிலே சீமான் போன்றவர்கள் இதை எதிர்ப்பதற்கு முன்பாக வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து தான் அவர் போராட்டம் பண்ணணும். அதாவது இந்தி இங்கே திணிக்கப்படுது, இந்தி தான் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது, வடவர் ஆதிக்கம்தான் இங்கே இருக்கிறது. இந்த அரசு என்பது ஒரு முனிசிபாலிட்டிக்கு இருக்கிற அதிகாரம் கூட தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இல்லை. ஒரு முனிசிபாலிட்டி கூட தன்னால் எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்ற முடியும், அதை உடனடியாக அமுல்படுத்த முடியும். இது ஒரு நகராட்சிக்குள்ள ஒரு நிலைமை. ஆனால் ஒரு மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இதனுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற எந்த தீர்மானமும் உடனே சட்டமாகாது, அதை கவர்னர் கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நகராட்சிக்கு இருக்கிற அதிகாரம் கூட தமிழ்நாட்டின் சட்டமன்றத்துக்கு இல்லை என்று யாரை எதிர்த்து சண்டை போடணும்? தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, தனிநாடுன்னு கேட்குறவங்க, வடவர்களை எதிர்த்து சண்டை போடணும். நீ இங்கே இங்கேருந்து பிரிஞ்சு போனவனோட யாருடைய ஆதிக்கமும் இங்கே இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அவர் யார்? நீ சொல்கிறபடி தெலுங்கு மலையாளத்துக்காரராக இல்லை. இப்போ காமராஜர் இருந்தார். நீங்கள் கலைஞர் தெலுங்கர்னே சொல்லிட்டு போ. அது நாங்கள் சரி நீ சொல்கிற அப்போ தெலுங்கர்னு சொல்கிறோன்னு வச்சுங்க. இங்கே இருக்கிற மந்திரிகள், இப்போ ஆட்சி நடத்துகிறவங்க, அதுக்கு முன்னாடி நடத்துகிறவங்க, அதுக்கு முன்னாடி நடத்துகிறவங்க, 52லேருந்து இவர்கள்லாம் யார்? அப்போ இந்த கேள்விங்கிறது வரும். அப்போ நீங்கள் எதிர்க்க வேண்டியது வடவர்களையே தவிர, மத்திய அதிகாரத்தையே கொடுக்காத மத்திய அரசாங்கத்தையே தவிர இங்கே இருக்கிற சாமானிய மக்களை இல்லை.
சரி, இப்போ இந்த திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்ற அரசியல்ல திராவிடத்தினால தமிழர்கள், அதாவது தமிழ் மொழிக்காகவோ இல்ல தமிழர்களுடைய விடுதலைக்காகவோ விடுதலை காலத்துல போராடிய தமிழர்களுடைய மாண்பு வந்து யாருக்குமே தெரியறது இல்லை. அவங்களுடைய புகழ் வந்து பெருசா தெரியறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் அவர்கள் இருக்கிறாங்க. பெரியார் அவர்கள் வந்து திராவிடத்தை வந்து அவர் கொண்டு வரல. முன்னாடி சொல்லப்பட்ட அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் வந்து முன்னாடி இருந்து எடுத்து திராவிடர் கழகம்ன்ற இதே முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலையும் சரி, தமிழக மக்களுக்குமே வந்து பெரியாரை தெரிஞ்ச அளவுக்கு வந்து அயோத்திதாச பண்டிதரை வந்து தெரியறது இல்லை. இது வந்து திட்டமிட்டு, அதாவது பெரியார் அவர்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவரை வந்து சேர்க்கக்கூடிய வேண்டிய ஆள் தான். ஆனா அயோத்திதாச பண்டிதரும் அதற்கு எந்த வகையிலும் சலசவர் இல்லை. ஆனா அவரை வந்து கொண்டு போய் சேர்க்கல. அதுக்கு என்ன காரணம்னா, அயோத்திதாச பண்டிதருக்கு பின்னால் ஒரு 40 ஆண்டு கால இடைவெளி விழுந்துருச்சு. பெரியார் நம்முடைய சமீப காலத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால பெரியாரை கொண்டாடுகிறோம். இன்னொரு 200 வருஷத்துக்கு நமக்கு பின்னாடி வர்றவங்க பெரியாரை கொண்டாடுவார்களா, அயோத்திதாச பண்டிதரை கொண்டாடுவார்களான்னு சொல்ல முடியாது. அது இப்போ யார் இதை வந்து கொண்டு போகணும்? பெரியார் வந்து தெலுங்கரியா, அல்லது வந்து கன்னடரு, அல்லது கன்னட பலிஜா நாயுடு அப்படின்னு சொல்லிவிட்டு அயோத்திதாச பண்டிதர் தான் இதை கொண்டு வந்தாருன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் திராவிட சித்தாந்தத்தையே மறுப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. அதனால் இன்னும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழித்து ஒரு கொண்டாடப்படுவார். சரி, இப்போ அதாவது இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து கட்டக்கூடிய தமிழகத்தில் வந்து புதிதாக வரக்கூடிய பூங்காவாக இருக்கட்டும், நூலகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை தான் வந்து சூட்டுறாங்க. மொழிக்காக பாடுபட்டவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பெயர்களை வந்து ஏன் சூட்டலை அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சி தாங்கள் யாரையெல்லாம் முன்னிறுத்துகிறார்களோ அவர்களை புதிதாக ஆரம்பிக்கிற திட்டங்களுக்கு அல்லது வந்து புதிதாக உருவாக்கப்படுகிற நகரங்களுக்கு வைக்கிறது அது வழக்கமாக ஆகிப்போச்சு. இப்போ காமராஜர் பேரில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, எம்ஜிஆர் பேரில் இருக்குது, ராஜீவ்காந்தி பேரில் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தன்னுடைய முன்னோர் தலைவர்கள் யாரோ அவர்கள் எல்லார் பேரையும் இங்கே வைக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி பேர், நேரு பேர் இதெல்லாம் வைத்தார்கள். இது வழக்கமாக நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். நாளைக்கு சீமான் வந்தால் சீமான் பேரில் எது வேணாலும் அவர் இங்கே வச்சுக்கலாம். அதை நோக்கி அவர் நகரணுமே ஒழிய அந்த பேர் ஏன் வச்சாங்க, இந்த பேர் வச்சாங்கன்னா அப்போ அடுத்த கேள்வி வரும். காமராஜர் பேர் ஏன் வச்சாங்க, அண்ணா பேர் ஏன் வச்சாங்க, எம்ஜிஆர் பேர் ஏன் வச்சாங்க, அப்புறம் ஜெயலலிதா பேர் ஏன் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இவர் ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போதே இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அவர் கேட்கலை. இப்போ வந்து யாரும் அவருக்கு வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிறதுனால அவர் இப்பொழுது அந்த கேள்வியை கேட்கிறார். சார், அதே மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்னு வர்றப்போ சீமான் பேசக்கூடிய, அதாவது சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல், தமிழ் தேசியம் வைத்து பண்ணக்கூடிய அரசியல் வந்து சரியானது இல்லை. தமிழ் தேசியம் அப்படின்றது வேறு, ஆனால் இவர் பண்ணுறது வந்து தமிழ் தேசியமே இல்லை அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் இருக்குது. ஸோ உண்மையாகவே தமிழ் தேசியம் அப்படின்னா என்னது சார்? நீங்கள் தேசியம் என்கிற சொல்லாடல் வார்த்தை லெனினுக்கு அப்புறம் தான் அது வருது. அதுக்கு முன்னாடி தேசியங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. அவர் வந்து தேசியத்துக்கான ஒரு டெஃபனேஷன், ஒரு வரையறையை லெனின் தான் உருவாக்குறாரு. ஒரு மொழி பேசுகிற மக்கள், அந்த மக்கள் வசிக்கிற நிலப்பரப்பு, அவர்களுக்கான சுயாட்சி பெற்ற ஒரு அரசு, இது ஒரு தேசிய இனத்துக்கான வரையறை அப்படின்னு லெனின் சொல்கிறாரு. அந்த வரையறையின் அடிப்படையில் தான் ரஷ்யாவை அவர் உருவாக்குறாரு. ரஷ்யா வந்து பல ஒன்றியங்களுடைய, பல நாடுகளுடைய கூட்டமைப்பு, பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு. இவர்களுக்கான உரிமை என்பது பிரிந்து போகிற தன்னாட்சியுடன் கூடிய ஒரு உரிமை இவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இவர்களெல்லாம் அவங்க இணைத்து கொள்ளுகிறோம், நாளைக்கு தேவைப்பட்டால் அவங்க பிரிஞ்சு போகட்டும், இவர்களெல்லாம் ஒரு தேசிய இனம் அப்படிங்கிற ஒரு வரையறையை லெனின் தான் முதல்ல உருவாக்குகிறார். அதுக்கு முன்னாடி தேசிய இனம்ங்கிற யாருக்கும் அந்த வரையறை என்பது இல்லை, அந்த சிந்தனை என்பது இல்லை. அந்த நாடு யார் அந்த நாட்டை பிடிச்சி வச்சுருக்காங்களோ அவர்கள் தலைவர்கள், இந்த ஒரு சூழல் தான் இருந்தது. லெனினுக்கு பின்னாடி தான் இந்த தேசிய இனம், தேசிய மரபு,
அப்படிங்கிறது கூர்மைப்படுத்தப்பட்டது. அப்போ அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் தங்களை லெனினுடைய அந்த அறிவிப்புக்கு பின்னால் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தாங்கள் வாழுகிற பகுதிக்கு ஏற்ப தங்களை ஒரு தேசிய இனம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மாதிரி உலகத்தில் பல தேசிய இனங்கள் இருக்குது. அப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் பல தேசிய இனங்கள் இருக்குது. இந்த தேசிய இனங்களுடைய ரேஸ் தான் திராவிட ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வடபுலத்தில் இருப்பவர்கள் ஆரியன் ரேஸ், ஆரிய வம்சத்தை சார்ந்தவர்கள்னு சொல்கிறோம். அதனால் தேசிய இனம் என்கிற வரையறை இப்பொழுது தான் வந்தது. கொஞ்சம் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த வரையறை என்பது வந்தது. எனவே அதை தூக்கி பிடித்து கொண்டு திராவிடத்துக்கு எதிரான ஒரு போரை நடத்த வேண்டிய அவசியம் இங்கே இல்லை என்பதுதான் எங்களை போன்றவருடைய நிலைப்பாடு. சீமான் சொல்லுகிற தமிழ் தேசியமே நம்முடைய தோழர் மணியரசன் சொன்னதனுடைய தொடர்ச்சி. அவர் தான் இங்கே நாங்கள் இந்து தேசியம், தமிழ் தேசியம் இந்த சொல்லையெல்லாம் அவர் தான் உருவாக்குகிறார். அவர் உருவாக்குனதுக்கு பின்னால் அவரை மணியரசனை விட்டுட்டு இங்கே சீமான் அதை கைப்பற்றி கொள்கிறார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது ஓடும். அப்புறம் தன்னால் அது வலுவிழந்து போய்விடும். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தாவேகா அப்படின்ற கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதனால அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரியான பேச்சு அவருக்கு இருக்கு. ஸோ அதை பற்றி இல்லை, அவர் மிக தெளிவாகத்தான் அதை சொல்லியிருக்கிறார். அவரை வழி நடத்துபவர்கள் சரியாகத்தான் அவரை வழி நடத்துகிறார். ஏனென்றால் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுங்கிறது இல்லை, ரெண்டும் ஒன்று தான். எங்களை போன்றவர்களுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான். இப்போ சீமானுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் இவருடைய கருத்தை ஒத்து சொல்வார் விஜய். நம்ம சொல்கிற மாதிரி தமிழ் தேசியம் மட்டும்தான் சரியானதுன்னு சொல்லுவார்னு சீமான் எதிர்பார்த்தார். நம்மோடு கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று சீமான் எதிர்பார்த்தார். அதையே தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். ஆனால் அது சரியில்லை, திராவிடம் வேறு இல்லை, தமிழ் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு விஜய் சொன்னதால் இன்றைக்கு மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு சீமான் ஆளாகியிருக்கிறார். எனவே விஜய் சொன்னது தான் சரி. அதனால் இன்றைக்கி சீமான் அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறார். அதே மாதிரி நடிகர் சரத்குமார் அவர்களும் சமீபத்தில் விஜய் அவருடைய அரசியல் கொள்கைகளை விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் நீட் எதிர்க்கிறாரு, ஒரே நாடு அப்படின்றதெல்லாம் பேசுகிறதுனால அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. சரத்குமார் உண்மையிலே ஒரு அறிவாளியாக அல்லது சமூக அக்கறையாளராக இருந்திருந்தாரேயானால் ராத்திரி 12 மணிக்கு எனக்கு கனவு வந்துச்சு, எந்திரிச்சு நான் வீட்டுக்காரம்மாட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஒரு சித்தாந்தவாதியாக இருந்தால் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் அல்லது ஒரு வரலாற்று ஆய்வை படித்தேன், அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் சொல்லியிருந்துச்சு, அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தான் நல்ல கட்சி அதுக்கு போனேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ராத்திரியில் கனவு பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதாக சொல்கிறார். அதனால் அவர் இன்றைக்கு இந்திக்கு ஆதரவாக பேசுவதோ நீட்டுக்கு ஆதரவாக பேசுவதோ ஒரு இன்னொரு கனவு கண்டிருப்பார், அவ்வளவுதான். அவர் விஜயை விமர்சிப்பதற்கான எந்த அடிப்படை தகுதியும் சரத்குமார் என்பவருக்கு கிடையாது. திராவிடம் தமிழ் தேசியம் குறித்து ஒரு சிறப்பான விளக்கத்தை எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.